இணைந்து கொள்கின்றார் தக்கோலத்திலிருந்து கவிஞரும் எழுத்தாளரும் பட்டிமன்ற பேச்சாளரும் தமிழருவியின் செந்தமிழ் தேனியுமான தக்கோலம் என் எல்லாதன் ஐயா அவர்கள். இன்றைய தினம் சிறப்பாக மூதுரை 16வது பாடல் என்ன சொல்கிறது என்பதை கேட்போம், வாருங்கள். தமிழே அமுதே வருவாய் நிறைவாய் தருவாய். உலகெங்கும் உள்ள தமிழ் உறவுகளுக்கும் ஜெர்மனி தமிழருவி வானொலிக்கும் நேயர்களுக்கும் திரு நைனை விஜயன் அவர்களுக்கும் திருமதி சசிகலா நைனை விஜயன் அவர்களுக்கும் மற்றுமுள்ள அனைவருக்கும் என் வணக்கம். ஔவையார் இயற்றிய மூதுரை எனும் தலைப்பில் என்னுள் பதிந்த மூதுரையில் உள்ள பாடலையும் பொருளையும் வழங்குகிறேன். தக்கோலம் என் ஜலநாதன், உத்திரமேரூர், தமிழ்நாடு. ஔவையார் இயற்றிய மூதுரை பாடல் 16. அடக்கம் உடையார் அறிவிலர் என்று எண்ணி கடக்கவும் கருதவும் வேண்டா, மடைத்தலையில் ஓடுமீன் ஓட உருமீன் வரும் அளவும் வாடி இருக்குமாம் கொக்கு. அடக்கம் உடையார் அறிவிலர் என்று எண்ணி கடக்க கருதவும் வேண்டா, மடைத்தலையில் ஓடுமீன் ஓட உருமீன் வரும் அளவும் வாடி இருக்குமாம் கொக்கு. கொக்கு, கொக்கானது மடைத்தலையில் நீர் ஓடும் மடையிலே, அதாவது ஓடையிலே ஓடுமீன் ஓட சிறு மீன்கள் ஓடிக்கொண்டிருக்கும், உருமீன் பெரிய மீன் வரும் அளவும் வரும் வரையில் வாடி இருக்கும் அடங்கி இருக்கும் கொக்கு. அந்த ஓடையிலே பல சிறு மீன்கள் ஓடிக்கொண்டே இருக்கும், பெரிய மீன் வரும் வரை அப்படியே வாடி இருப்பது போல் அடங்கி இருக்கும். அதுபோல அடக்கம் உடையார் அடங்கி இருப்பவரை அறிவிலர் அறிவற்றவர் என்று எண்ணி என்று நினைத்து கடக்க அலட்சியம் செய்வதற்கு கருதவும் வேண்டா, எண்ண வேண்டியதில்லை. அடக்கம் உடையவர் பொதுவாக அடங்கியிருப்பவரை அறிவிலர் பொதுவாக அப்படி எண்ணுவார்கள், அப்படி எண்ண தேவையில்லை. அப்படி எண்ணி கடக்க அலட்சியம் செய்வார்கள் சில பேர்கள், அப்படியெல்லாம் தேவையில்லை. அவர்கள் சிலவற்றை செயல்படுத்துவதற்காக பொறுமையாக காத்திருப்பார்கள். அதாவது ஓடையிலே சிறு மீன்கள் ஓடுவதை விட்டுவிட்டு பெரிய மீனாக வருவதை கொத்தி பிடிப்பதற்காக கொக்கு அடங்கி இருக்கும். அதுபோல அடக்கமாக இருப்பவர் அறிவற்றவர் என்று அவரை அலட்சியமாக நினைக்க வேண்டாம். பொறுமையாக அவர் காத்திருந்து நற்செயல்களை செய்து முடிப்பார். மீண்டும் பாடலை பார்ப்போம். அடக்கம் உடையார் அறிவிலர் என்று எண்ணி கடக்கவும் கருதவும் வேண்டா, மடைத்தலையில் ஓடுமீன் ஓட உருமீன் வரும் அளவும் வாடி இருக்குமாம் கொக்கு. இத்துடன் இன்று நிறைவு செய்து தொடர்ந்து வரும் நாட்களில் மூதுரையில் உள்ள பாடலையும் பொருளையும் சிந்திப்போம். வாய்ப்பளித்த ஜெர்மனி தமிழருவி வானொலிக்கு நன்றி, வணக்கம். தக்கோலம் என் ஜலநாதன், உத்திரமேரூர், தமிழ்நாடு. சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா. நேயர்கள் இதுவரை கேட்டது மூதுரை 16வது பாடலும் விளக்கமும். சிறப்பாக விரிவிரியோடு வழங்கியவர் தக்கோலத்திலிருந்து கவிஞரும் எழுத்தாளரும் பட்டிமன்ற பேச்சாளரும் செந்தமிழ் தேனியுமான தக்கோலம் என் எல்லாதன் ஐயா அவர்கள். மிக்க நன்றிகள் ஐயா. மீண்டும் மீண்டும் இணைந்து சிறப்பியுங்கள். நன்றி, வணக்கம்.